ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிவம் மீடியா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருவோம். 1 கப் வெங்காயம், அப்புறம் பாஸ்தா 1 கப் தக்காளி, முட்டை 3 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகம், மிளகுத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தழை. வாங்க நம்ம எப்படி பாஸ்தா செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் பூண்டை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொடியாக நறுக்கினா இப்போ 4 வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இப்படி சேர்ந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதே பேனில் கூட நீங்கள் அப்படியே ஓரமாக வச்சு முட்டையை அந்த சைடு உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நாங்கள் இப்போ 3 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது நாங்கள் 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டுக்காங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். போட்டு முட்டையை உடச்சி ஊற்றினோம்ல, இப்போ அந்த முட்டையோடு சேர்த்து மொத்தமாக இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சேர்த்து மொத்தமாக கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவை இப்போ நம்ம சேர்த்துக்குவோம். 1 கப் பாஸ்தா சொன்னோம்ல, அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாலாம் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கொத்தமல்லி 1 கை சும்மா கொத்தமல்லி அப்படியே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம முட்டை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். மார்னிங் டிஃபன் கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். வெறும் 5 நிமிஷம் தாங்க ஆகும். 5 நிமிஷம் கூட ஆகாது. சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.